ஸ்பாட்லைட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். நான் ஸ்பாட்லைட்டுக்கு வந்தாலே விஜய்க்கு ஸ்பாட் வைக்கிறது தான், விஜயனுடைய அரசியலுக்கு ஸ்பாட் வைக்கிறதாங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதுதான். நான் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தேன். பாவம் தம்பி பழச்சிட்டு போட்டோம். அந்த 41 பேர் இறந்தப்போ கூட அவங்க அவ்வளோ வருத்தம் லைட்டாக பேசிட்டு விட்டாச்சு. நான் தான் உங்கள் மாமா அப்படின்னு சொல்லி தாய் மாமா விட்டவர் நம்ம பேசணும். அது பெரிய லெவலில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. அதற்கப்புறம் நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த ஃபேமை பயன்படுத்திக்கிட்டு, எப்படி விஜய் நடிகருங்கிற ஃபேமை பயன்படுத்திக்கிட்டு முதல்வராக துடிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு வீடியோ ஓடிடுச்சு, நம்ம தொடர்ந்து விஜயை தாக்கி பேசுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாக வேறு யூடியூபராக இருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. நம்ம அது கிடையாது. விஜய் கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்னு நினச்சானா அவர் திருந்துறதா இல்லை. 41 உயிரை எடுத்துட்டு உங்கள் விஜய் வரான், உயிரோட வரான், உயிரெடுக்க வரான்னு பாட்டு நேற்று கூட தமிழக வெற்றி கழக மாநில மாவட்ட அளவிலான கழக செயல் வீரர்கள் கூட்டம் மகாபலிபுரத்தில். இவர் ஒன்று பனையூரில் நடத்துவார், இல்லை மகாபலிபுரத்தில். 41 பேர் இறந்ததுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறது கூட இவர் இடத்துக்கு வர வச்சு தான் ஆறுதல் சொல்லுவார். பனையூர் பண்ணையார் இல்லைங்களா? உண்மையாகவே விஜய் மாதிரி ஆட்கள்லாம் எப்படி இந்த மக்கள் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விசிலையே சின்னமாக ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு விஜய் விசில் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வெற்றி கழிப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்க விசில் சின்னம் கிடைச்சதுக்கு. எனக்கு என்னமோ ஊத்தல் ஊத்திக்கிட்டு போகுது அப்படின்ற லெவலில் தான் தோணுது. ஏன் இவ்வளோ வன்மத்தை நான் கேட்குறேன்னா, இந்த விஜய் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி பேசி ஒரு வீடியோ பார்க்குறேன். என் குடும்பத்தில் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா எல்லாருக்கும் சாப்பாட்டில் கஷ்டம் வச்சுருவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதை கூட ஒரு தலைவர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இன்னைக்கு சேனலில் பார்த்தேன். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வைப்பீங்களா, பக்கத்து வீட்டு குடும்பத்துக்கெல்லாம் வைப்பீங்களான்ட்டு. என்ன ஒரு அயோக்கிய! ஏற்கனவே 41 பேரை நம்ம பலி கொடுத்தது போதாதா? உங்கள் தலைவன் விஜய் தான் சிரிச்சுக்கிட்டு வெளியில் வர அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் முன்னாலும் நீங்களும் எப்படிப்பா அதெல்லாம் மறந்துட்டு ஒரு இறப்பை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாலே நமக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி கொடூர அகால மரணங்களை பார்த்தோம். இயற்கையாக சாகிறது வேற, அதுவே பாதிக்கும் ஒரு 2-3 நாளைக்கு. இந்த மாதிரி 41 பேர் ஒரே இடத்துல, அதுவும் நாம கூட்டின கூட்டத்தில் செத்து போயிட்டாங்க. அதுக்கு இவர் சொல்ற மாதிரி எவங்க வேணாலும் காரணமா இருக்கட்டும், அப்படிலாம் இல்லை, இவங்க தான் காரணம். அந்த துக்கத்திலேருந்தே இன்னும் நாங்கள்லாம் மீளல. அதுக்குள்ளார ஓட்டு அரசியல், நான் 1000 கோடி சம்பாதிக்கிறோமா அதை விட்டுட்டு வந்துட்டு அந்த செங்கோட்டையெல்லாம் எங்கே கொண்டு போய் விட்டு அடிக்கிறதுன்னு தெரியல. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசின வாயாலையா விஜயை புகழ்ந்து பேசுறீங்க? அந்த அம்மாவோட ஆன்மா கூட உங்களை மன்னிக்காது. எம்ஜிஆரை விட்டுருங்க. எனக்கு ஜெயலலிதாவையும் பெருசாக எம்ஜிஆர் அளவுக்கு பிடித்த தலைவர் கிடையாது ஜெயலலிதா மேடமும். ஆனாலும் சொல்கிறேன், அவங்கெல்லாம் பரவாயில்லைங்க. விஜய்லாம் நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான்லாம் நினைக்கல, இங்கே இருக்கிற யாருமே நினைக்கிற மாதிரி முதல்வர் ஆகிட்டா அவங்கள விட மோசமாக இருப்பார். பார்க்கறதுங்கிறதே முடியாத காரியமாக இருக்கும். இந்த பாருங்க, இப்போ வரைக்கும் ஒரு 4 வள கொல பேச்சுக்காரங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. 2 யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு. என்ன அரசியல் இது? மீடியாவை மீட் பண்ணுற தைரியம் இல்லாத இந்த மனிதன், அதுவும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மீட் பண்ண தைரியம் இல்லாத இந்த மனிதர் நாளைக்கு அரசியலுக்கு வந்தால், மீடியாங்கிறது மக்களுடைய முகங்க, அதுதான் மக்களோட எண்ணங்களையும் இதையும் கேள்வியாக கேட்கறது. அந்த முகத்தை மீட் பண்ணவே இந்த முகத்துக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இன்னைக்கு மீட்டிங் ஆரம்பித்தோன்னா அழுத்தம் கொடுக்குறாங்களா? நமக்கு அழுத்த முடியுமா? அதுக்கான ஆளானா? என் மூஞ்சி எதெல்லாம் பார்த்துருக்கோம். நீ சினிமாவுக்கு வந்தப்போ உன் மூஞ்சி சினிமாவுக்கு லாய்க்கு இல்லாத மூஞ்சிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். 30 வருஷமா அப்படின்றாரு. 30 வருஷமா என்ன பண்ணீங்க? உங்க அப்பா பண்ணாரு, அப்புறம் பெரிய பெரிய டைரக்டருங்க உங்களை வச்சு பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க விஜய்? அவங்க சொன்னதை நடிச்சிங்க, அதில் கொஞ்சம் சிறப்பாக நடிச்சிங்க, ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் அரசியல் நடிக்கக்கூடிய களம் அல்ல, நடிகர்களுக்கான களம் அல்ல. நடிகர்கள் மீன்ஸ் நீங்கள் ஒன்று எம்ஜிஆர் இல்லையா, விஜயகாந்த் இல்லையா, இருந்தார் இல்லையா அப்படின்லாம் கேட்க. ஏன் முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரு சீரியல் நடித்தார், ஒரு படம் நடித்தார். ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட சினிமாவுக்கு வந்துட்டு தான் அரசியலுக்கு வந்தார் அப்படின்லாம் கேட்கலாம். அது அந்த நடிப்பை நான் சொல்ல. அரசியலில்
நிஜத்துல நடிக்கிறவங்க நிச்சயமா தாக்கு பிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் விஜய் நடிச்சுட்டு தான் இருக்காரு. 41 பேர் இறந்தப்போ திரும்பி நின்று, அப்போ 30 பேர் தான் இறந்துருந்தாங்க இவர் ஏர்போர்ட்டுக்கு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றப்ப திரும்பி நின்று, என்னங்க 30 பேர் இறந்துட்டாங்களா, ஐயோ எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தா இவன் தலைவன், அவன் பேசுறான்னு நினைக்காதீங்க. உண்மையா தப்பானவர்களை எவ்வளோ நாள் தான் நீங்க திருப்பி திருப்பி தமிழகத்துக்கு தேர்ந்தெடுப்பீங்க? இவரெல்லாம் ஈவிரக்கமே இல்லாத கேரக்டருங்க. எப்படி சிரிக்க முடியுது? சில சமூகத்திலலாம் சொல்லுவாங்க, வீட்டில் துக்கம் விழுந்துருச்சுன்னா 1 வருஷம் கோயில் போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாது, அப்படி பெரிய மலை கோயிலுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்ட்டு. உங்கள் வீட்டில் 41 பேர் செத்துருக்காங்க விஜய், நீங்கள் தான் எல்லாருக்கும் தாய்மாமா வச்ச. எப்படி உங்களால் சிரிச்சுட்டு வெளியில் வர முடியுது? நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும்? 41 பேர் இறந்துட்டாங்க, நான் நிற்கலப்பா, நான் உங்களுக்காக ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறேன், நீங்களாம் நின்றுங்க அப்படின்னு உங்கள் மக்களை, உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இறக்கியிருக்கணும். நீங்கள் அங்கே பேசுறது, அங்கே கேட்டதெல்லாம் எப்படி திரும்ப இருக்குது? அதுவும் கேட்குறீங்க. நான் உண்மையாக பின்னாடி காமராஜர், வேலு நாச்சியார், அம்பேத்கர், பெரியார் இவங்களெல்லாம் நிறுத்திக்கிட்டு கேட்குறீங்க, செய்வீங்கள, ஓட்டு போட்டுருவீங்களேங்கிறது தான் உங்கள் பேச்சோட சாராம்சமாக இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் உழைச்சி உங்களுக்கு ஓட்டு போட்டுருணும், நீங்கள் ஜெயிச்சிடணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. உங்கள் ஆளுங்கள்ட்ட ஒத்துமை இல்லைங்கிறது உங்கள் பேச்சிலேயே வெளிப்படுதாங்க. ஏன்னா வயதான தலைவர்களே அடிச்சுக்கிற களம் இது பதவிக்காக. உங்கள் கூட இருக்கிறதெல்லாம் விசில் அடித்தா, சாரி நான் அப்படி கூட சொல்ல, அரசியலுக்கு வந்துட்டீங்க, இளந்தாரி கூட்டங்கள் என்ன ஃபோர்ஸில் இருப்பாங்க. நீங்களே சொல்கிறீங்க நம்ம ஒரு இராணுவ படை மாதிரி என்ன இப்போ ஃபோர்ஸு. உண்மையாகவே அதெல்லாம் நல்ல ஒரு மேட்ரு. ஆனால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்க? உங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துறீங்க. செங்கோட்டையன் பேசுகிறாரு, 1000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. 1000 கோடி எப்படி வந்தது? ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க விஜய் செய்த ஊழலால் தியேட்டரில் 2000க்கும் 5000க்கும் டிக்கெட் விற்றதுனால தான் விஜய்க்கு 200 கோடி கொட்டி கொடுக்க முடிஞ்சுது ஒவ்வொரு ப்ரொடியூசராலையும். அதை என்னைக்காவது ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க நிறுத்தவே வேணாங்க. அது தியேட்டருக்காரங்க, வாங்குறவங்க, ரசிகர்கள் விட்டுருங்க, அவங்க நிறுத்தவே வேணாம். குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? அஜித்தாவது 1-2 முறை விட்டுருக்கிறாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. கூடாதீங்க, தேவையில்லாமல் பல விஷயம், ஏன் மன்றத்தையே கலைச்சவருங்க, கற்பனை மன்றம் கூட வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் அப்பா ஆலோசனைப்படி ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம்னு ஆக்கி சம்பாதிச்சது ஒரு 100 ரூபான்னா செஞ்சது 4 நாவுக்கு செஞ்சீங்க. பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், இது கூட உங்கள் அப்பாவோட சம்பாத்தியத்தில் தான் வாங்கி கொடுத்தது, உங்கள் காசாக எனக்கு தெரியல. அது உங்கள் அப்பா உங்களை அப்படி இப்படி ஒரு நல்ல நடிகராக கொண்டு வர்றதுக்காக பண்ணது. அதுவும் ஒரு 10 பேருக்கு கொடுப்பீங்க, 11ஆவது பேருக்கு இல்லைன்றுவீங்க. அப்போ உங்கள் கூட இருந்து இன்னைக்கு திமுகவில் இருக்காரு பிடி செல்வகுமார், உங்களுடைய நிஜமாக அவரு தாங்க தளபதி, உங்கள் தளபதி அவர் தான். அவ்வளோ அளவுக்கு உங்களை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் மீடியாவில் வர வச்சு என்னாலாம் உங்களை குறை சொல்லவே மாட்டான். அந்த பிடி செல்வகுமார், அப்புறம் ஒருத்தர் குமாரா, அவர் உங்கள் வீடை பிடிங்கிட்டு விட்டீங்களே, உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால வீடு கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அதே சாலிகிராமம் காவேரி தெருவில் உங்கள் அப்பா அலுவலகம் இருந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு 10-15 வீடை கட்டி கொடுத்து, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை எதிர்த்து அப்பா கிட்ட பேசின சிலர்கிட்ட அந்த வீடை திருப்பி பிடிங்கிட்டு நடு ரோட்டில் நிப்பாட்டினீங்களே, எல்லாம் நீங்களா மக்கள் தலைவர்? செங்கோட்டை எனக்கு இதெல்லாம் தெரியாது, சினிமா ரிப்போர்ட்டர் எனக்கு தெரியும்ல இதெல்லாம். நீங்கள் எவ்வளோ மோசமான ஆளுங்க. என்ன சார் எல்லாரும் புகழ்ந்து பேசினா, இந்த நாஞ்சல் சம்பவத்தில் அவர் பேச்சு என்ன தமிழ் விளையாடுது, எப்படி ஒப்பிடுறாரு? மொழிப்போர் தியாகிகளுக்கு அப்புறம் தளபதி தான் அப்படிங்கிற ரேஞ்சில் மொழிப்போர் தியாகிகளோட நாளில் தமிழ் மக்களது துயரங்களுக்கு ஆறுதலையும், துன்பங்களுக்கு விடுதலையும், கனவுகளுக்கு நம்பிக்கையும் தருகின்ற ஒரு முகம் நம்மோடு உட்கார்ந்து இருக்கிறதுங்கிற ரேஞ்சில் பேசினாரு. நீங்கள் அதுவா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் மக்களோட துயர் துடைக்க அரசியலுக்கு வந்தீங்களா, உங்களோட ஈகோவால வந்தீங்களா? இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஏதோ ஒன்று நீங்கள் கேட்டு செய்யல அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்தீங்களா, இல்லை மக்களுக்காக வந்தீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க விஜய். இப்படி பேசிக்கிட்டே போகலாம். நேற்று அங்கே பாருங்க, நாஞ்சல் சம்பத், கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தரும் எங்கள் கொற்றவனா. நீங்கள் கோடி நிலாக்களுக்கு வெளிச்சம் தருவீங்களா, குளிர்ச்சி தருவீங்களா? கொற்றவரே,
நீங்கள் குமரியருக்கு தருவீங்களா? இன்னமும் அதாவது நம்ம ஊர் தலைவர்களுக்கு ஒரு ராசி உண்டு, ஒத்த பொண்டாட்டியோட வாழ்ந்தா ஒரு அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்றது. அந்த விதத்தில் நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கானவர் தான். ஆனால் இது நியாயமா விஜய்? உங்களை நம்பி இருக்கிற கூட்டத்துக்கு, அதோட உங்கள் மீட்டிங்கு மேடையில் உட்காந்துருக்கவங்களே பின்னாடி 2-3 பெண்மணிகள் உங்களை ஏஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. செயல் வீரர்கள் என்ன இந்த கூட்டத்திலேயே இப்படி பெண்கள் இருக்காங்கன்னா ஆண்கள் அதுக்கு மேலே அங்கதான். அதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்களா லாஸ்டா எல்லாரும் ஒத்துமையா நான் யாருக்காவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு போஸ்ட் கொடுத்துட்டேன்னு அடிச்சுக்காதீங்க. நீங்களும் உங்கள் தொண்டர்களும் எந்த லெவலில் இந்த அரசியலை மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படின்னு பேனரில் எழுதி வச்சிருக்கிறீங்க, நிஜமாவே உங்களை விரும்புகிறாங்களா எல்லா மக்களும்? நீங்கள் நிஜமாவே முதல்வர் பதவி தர்றதா ஒரு கூட்டணி கட்சி ஏதாவது ஒருத்தர் உங்களோட கூட்டணி வைக்க வச்சுட்டு பெரிய கட்சியில் உங்களுக்கு தான் முதல்வர் பதவி வாங்க எங்களோட கூட்டுக்குன்னா போக மாட்டீங்க? நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரியும். உங்களுக்கு துணை முதல்வராக இருக்க கூட விருப்பம் இல்லாதனால தான் நீங்கள் தனித்து நிற்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் யோக்கியம் வரோம் சொம்படுத்து உள்ளவைங்கிற கதையா என்ன யோக்கியமாக பேசுகிறீங்க? அதுவும் தீய சக்தி அடிமை சக்தின்னு ஏதோ ஒன்று ஒரு டைலாக் விடுறீங்க. அதாவது ஏற்கனவே ஆண்டு பிஜேபிக்கு அடிமையாக இருந்த கட்சி இப்போ மறைமுக அடிமையாக இருக்கிற கட்சின்ட்டு நீங்கள் மட்டும் என்னங்க இவ்வளோ நாள் ஏன் ஏடிஎம்கே பற்றி பேசாமல் இப்போ திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களோட கூட்டணிக்கு வரல, உங்களுக்கு முதல்வர் பதவி இல்லை, எடப்பாடியை விட்டு உங்களுக்கு எப்படிங்க முதல்வர் பதவி தர முடியும்? அதை பேச வந்த செங்கோட்டையனே இழுத்து உள்ளே போட்டுட்டீங்க, அப்படி தானே நாங்கள் எடுத்துக்கணும்? நீங்கள் எல்லாம் மனிதர்களா? உங்களையெல்லாம் இந்த மக்கள் நம்புறாங்க பாருங்க, இன்னும் எவ்வளோ காலத்துக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூடின கூட்டம் இல்லை. எத்தனை எலெக்ஷனுக்கு உங்களுக்கு பின்னாடி இந்த குவாட்டரும் பிரியாணியும் கொடுக்காம இவங்க நிற்கிறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ ஆர்வ கோளாறுல உங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. 2026 நீங்க ஒரு 26 சீட்டு வரலன்னா இவங்கெல்லாம் நிற்பாங்களா பாருங்க. நீங்க 26 சீட்டு வேணாம், 2 சீட்டு 6 சீட்டு வரலன்னா கூட இவங்கெல்லாம் வந்தா கூட இவங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. சும்மா பெரிய கட்சியை வம்புக்கு இழுத்துக்கிட்டு யாரு? அதாவது நீங்க உண்மையா ஊழலை ஒழிக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா முதல்ல ஆதவ் அர்ஜுனா உங்க கட்சியில இருக்கக்கூடாது, அடுத்தது நாஞ்சில் சம்பத் இருக்கக்கூடாது, அடுத்தது செங்கோட்டையன் இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம சென்னையிலேருந்து ஒருத்தர் போனாரு முன்னாள் எம்எல்ஏ, அவரு, இப்படி நிறைய பேர் பிற கட்சியிலேருந்து உங்க கட்சிக்கு அங்க பதவி வகித்து ஆண்டு அனுபவித்த யாரையும் சேர்க்காம நீங்க இருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்க ஊழலை ஒழிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களை பார்க்குறப்பதான் சீமான் எவ்வளோ சிறந்தவர்னு தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல்வாதிகளுக்கும் இடம் இல்லை, கூட்டணிக்கும் இடம் இல்லை. ஏதோ 1-2 எங்கேயோ இருக்கலாம், ஆனால் நேரடியா நீங்க ஊழல்வாதிகள்லாம் ரத்தன கம்பளம் விரிச்சு வரவிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் போதாதான், செல்லூர் ராஜ் சொல்றாருங்க தர்மாகோல் போடுன்னு சொன்னவர், ஊழலை ஒழிக்கிறேன்னு. ஆதவ அவரு யாரு? அவர் லாட்ரியில என்ன பண்ணாரு, லாட்ரி அதிபரோட மருமானா இருந்து என்ன பண்ணாரு, இன்னும் என்னென்ன கட்சிக்கெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் உங்க காதுல உரைக்கவே இல்லையா? உரைச்சிருந்தா நீங்க ஏன் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண போறீங்க? 41 பேர் இறந்த பிறகும் மேடை ஏறி சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் அந்த அதில் கடைசியாக ஒரு பாட்டு, உங்க விஜய் உயிரென வர்றான், எனக்கு காதில் உங்க விஜய் உயிரை எடுக்க வர்றான் அந்த பாட்டு ஒலிக்குது. அப்படி ஒலிக்குது அந்த பாட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கு. அது மாதிரி செங்கோட்டையன் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரா கூட இருந்து பாவம் பண்ணுறாரா தெரியும். பா விசில் சின்னம் கிடச்சிருச்சுன்னொன்னே போய் தூங்கிட்டு இருக்கவன் காதில், பஸ் ஸ்டாண்டில் தடுமாறிட்டு இருக்க முதியோர் காதெல்லாம் ஊதிராதிங்கப்பான்னு கரெக்டாக உங்கள் ரசிகர்கள் அவர் சொன்னதுனால வேணால் கொஞ்சம் கம்மியாக செய்யலாம், ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டாங்க உங்கள் விசில் அடிச்சான் குஞ்சிகள். அது எனக்கு தெரியும். நேத்தியே பாருங்க எப்படி ஒரு விசில். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்க கலராக கவர்ச்சிக்கிற அழுத்தம், ஏதோ அழுத்தம், இந்த மூஞ்சை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்லாம் பேசுகிறீங்க. உங்கள் மூஞ்சி சினிமாவுக்கு வந்தப்போ லாய்க்கு இல்லை, ஆனால் சினிமாவில் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அதுக்கும் லாய்க்கு இல்லாத மூஞ்சாதான்
எம்மை போன்ற நடுநிலையாளர்களுக்கு தெரியுது. ஆனா இப்போ ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது நடிக்கிற மேடை இல்லை, செயல்படுற மேடை. நீங்களே செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டலாம், செயல்பட முடியுமா? உங்க கூட இருக்கவங்களாம் செயல்பட முடியுமா? அனுபவம் இருக்கிறதா? அதாவது அரசியல்ல, ஆட்சியில, அதிகாரத்துல அனுபவம் இருக்குதான்னு நான் கேட்கல. அவங்க ஏதோ ஒரு வேலை, அவங்க பண்ற வேலையிலேயே ஒழுங்கா பண்றவங்களா யோசிச்சு பாருங்க விஜய். அதனாலதான் அவங்கள இவ்வளோ நாள் பேசாம இருந்த நீங்க இவங்கள நேரடியா அதிமுக பிஜேபியோட உறவு வச்சுட்டு மத்தியில் ஆள்ற ஆட்சியோட உறவு வச்சுட்டு ஆட்சி பண்ணாங்கங்கிறீங்க. இவங்க மறைமுகமா அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு திமுகவை தகுறீங்க. நீங்க இன்னும் ஆட்சிக்கே வரல, ஆனாலும் பிஜேபி தயவை எதிர்பார்த்து இவ்வளோ நாள் இருந்துட்டு இன்னைக்கு கூட்டணியில் நீங்க இல்லைன்னொன்னே மோடி வந்துட்டு போன பிறகு ஒரு மீட்டிங்கை போட்டு டமாரம் அடிக்கிறீங்க. நாளைக்கு நீங்க வந்தா நீங்களும் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கேட்காம இங்க எப்படி செயல்பட முடியும்? அதுதானே நிஜம். அது ஸ்டாலினுக்கு, முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியறதுனால தானே அவர் அடங்கி போறாரு. மாண்புமிகு முதல்வருக்கு, முன்னாள் மாண்புமிகு எடப்பாடிக்கு தெரிஞ்சதுனால தானே அவர் இறங்கி போனாரு. இல்லைன்னா மக்களுக்கு கிடைக்கிற இந்த 10ல் 8 நல்ல காரியம் கூட நடக்காது. நீங்க மட்டும் போர்க்கொடி தூக்கிட்டா இங்க சீமானை ஏன் மக்கள் செலக்ட் பண்ணாம இருக்காங்க? நான் வந்தால் அப்படின்றாரு. வந்தா இதெல்லாம் பண்ண முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து சோவியத் ரஷ்யா கண்ணுக்கு நேரா இருக்குது. உக்ரைன் ஒரு நாள் சோவியத் ரஷ்யாவோட இருந்த நாடு, பிரிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன கதி? அப்படிதான் தனித்தமிழன்னு முழக்கவிட்டவங்களே இன்னைக்கு அந்த கூப்பாடு போடுறது இல்லை. என்ன காரணம்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும் விஜய். மத்திய அரசை எதிர்த்துட்டு மாநில அரசு நடத்திட முடியுமா? சங்கி புங்கின்னு பேசலாம், ஆனா இவங்களும் அங்க வேற ஒரு அங்கேயே மாட்டிட்டு தான் போகணும் இங்க ஆள்றப்போ. அதுதான் நிஜம். ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்களிலேயாவது எனக்கு நீங்க நேற்று மேடையில் அந்த பேசுறப்போ ஏதோ எவன் ஜாவு எவன் இரு எப்படியோ நான் முதல்வராக்கி உட்கார வச்சிருங்கிற மாதிரி தான் இருந்தது உங்க பேச்சு மொத்தமும். உங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் பத்திலாம் தோணல. நம்மளால முடியும், நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, மிரள்றாங்க. எப்படிங்க மிரளுவாங்க? ஒரு பொண்ணு குடும்பத்துல வசம் வச்சிருவோன்னு சொன்னா உடனே குடும்பமே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? வீட்டுக்கு ஒரு ஓட்டே உங்களுக்கு இருக்கட்டும், ஜெயிச்சிருவீங்களா? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு உங்களுக்குனாலும் ஜெயிச்சிட முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுவும் இன்னைக்கு முதல்வர் அவ்வளவு பெரிய ஒரு தமிழ், அதாவது இன்னைக்கு அவங்க மேடையிலே பேசினாரு பாருங்க, திமுக அதிமுக அழிச்சிட்டு இங்க அரசியலே பேச முடியாதுங்க. நாஞ்சில் சம்பத் பேசினார் பாருங்க, இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளோட தினம், நினைவு தினம் அப்படின்ட்டு. அது யாரு அவங்கெல்லாம்? உங்க கட்சியை சேர்ந்தவங்களா? உங்க மேடையில பேசினாரு பாருங்க. நீங்க கூட பள்ளி மாணவன் மாதிரி உட்காந்து ரசிச்சிட்டு இருந்தீங்களே, அந்த பேச்சோட உள்ளர்த்தம் என்ன? செங்கோட்டையன் பேச்சுல என்ன இருக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அரசியல்ங்கிறது எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கவிழ்த்து விட்டு கரை சேர்ற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு உங்களை நாடி இருக்காங்க, நாளைக்கு யாரை நாடுவாங்களோ. மக்களும் சரி, இப்படி மாற்றுக் கட்சிக்கு தாவிய தலைவர்களும் சரி அப்படிங்கிறத சொல்லி என்னைக்குமே மக்கள் உங்களை இன்னைக்கு ஒரு புதுசா வந்திருக்கிறதுனால விருப்பப்படுறாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு 10 பேர் ஊழல்வாதிகளை தான் நீங்க கூட வச்சுட்டு இருக்கீங்கன்னு தொடர்ந்து சொற்பொழிவு ஆட்டணும்னு வச்சுக்கிங்க, உங்க கதி அதோ கதி தான். அதை மனசுல வச்சுங்க. 2வது, ஒரு சம்மரி எழுதுறதுக்கு நேற்று நீங்க பேசின பேச்சு எப்படி தெரியுமா இருந்தது? என்ன பார்த்து படிக்கிறான்னு சொல்றீங்க அப்படின்னா பார்க்காம படிச்சுட்டு இருந்தீங்க. இந்த எக்ஸாம் போறப்போ சம்மரியை நம்ம நெட்ரு பண்ணிடுவோம். 3 பாரா வரைக்கும் ஞாபகம் இருக்கும், 4வது 5வது பாரா ஞாபகம் இருக்கு. என்னடா விஜய் பேப்பர்ல எழுதி வைக்காம பேசுறாரு, நான் கூட ஆச்சரியமா பார்த்தேன். பார்த்தா 3 பாரா 4 பாரா வரைக்கும் பேசிட்டீங்க, 5வது 6வது பாரா குடிஞ்சிங்க பாருங்க. ஆனா மீடியாக்களும் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி டயத்துல டப்புன்னு கேமராவை உங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்ட உங்க செயல் வீரர்கள் பக்கத்துல ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த விதத்துல மீடியாக்கள் கூட உங்களை விரும்பலாம், 1-2 திமுகவை தாண்டி. ஆனா இந்த முறை மீடியாக்களோ மக்களோ உங்களை விரும்பினாலுமே நிஜம்ங்கிறத ஒன்று இருக்குது. அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும். நீங்க ஒரு ஈகோவால கட்சி ஆரம்பிச்சு உங்களுடைய சுய கௌரவம் ஏதோ பாதிக்கப்பட்டதால ஆரம்பிச்சு நீங்க பண்றீங்க. உங்களை மக்கள் தலைவரெல்லாம் என்னால இல்லை, என்ன மாதிரி பலராலையும் ஏத்துக்க முடியாது. ஆனாலும் நீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குவீங்க. அதை தொடர்ந்து எங்க அண்ணன் சீமான் அண்ணன் மாதிரி
நான் தனித்து தான் நிற்பேன், நான் நேர்மையானவன்னு மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு வீணடிக்காம என்ன நீங்களாவது என்ன அடுத்தடுத்த எலெக்ஷனில் கொஞ்சம் இறங்கி வந்து கூட்டணி வச்சு பிழைக்கிற வழியை பாருங்க. பிழைக்க தானே வந்திருக்கீங்க. 1000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கீங்க. இங்கே ஒரு 500 கோடியாவது அல்ல வேணாமா? அந்த நோக்கத்தினால தான் விஜய் இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதா என்ன? சும்மா நேர்மன்னு ஊழல் வாழ்திகள் எல்லாம் கூட இழுத்து போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்கவங்களை எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஓகே. அதை கடைசியா விசில் உங்க சின்னத்தை அறிமுகப்படுத்தணும்னு ஒரு பெரிய விசிலை வச்சு பக்கத்துல மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படின்ட்டு சினிமா டயலாக்லாம் போட்டு சினிமா ஷூட்டிங் மாதிரி தானே நேற்று செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துனீங்க. அப்பா செயல் வீரர்கள் கூட்டம் சீன் முடிஞ்சுது, அடுத்து என்ன சீன் அப்படின்ற லெவலில் தான் நீங்கள் முதல்வர் பதவியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி சினிமாவில் ஊறி திளைத்த பத்திரிகையாளர்களுக்கு அது தெரியும். உங்களை நன்றாக தெரிஞ்ச எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில் பெரிய விசிலை வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த விசிலை வந்து ஒரு பட்டு துணியை போத்தி எடுத்து அப்படியே பிரம்மாண்டமாக காமிச்சிங்க. எப்படி அந்த பெரிய விசிலை எடுத்து ஊத முடியாமல் ஒரு சின்ன விசிலை வச்சு நீங்கள் ஊதுனீங்க இல்லையா? நீங்களும் உங்கள் மக்களும் அதே தான். உங்கள் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கலாம், ஆனால் அது அத்தனையும் உங்களுக்கான ஓட்டாகாது. அது போக போக தெரியும். போக போக தெரிகிறப்போ நான் சொல்கிற இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு பொன்மொழியாக தெரியும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த எலெக்ஷன்லையாவது உங்களுக்கான ஓட்டுகளை வீணடிச்சிடாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.